செலக்டிவ் அம்னீஷியால செயல்படுதோ அப்படின்னு. என்னன்னா, இப்போ வந்து கல்கத்தால ஒரு மருத்துவருடைய மரணம் ஒண்ணு நடந்தது. பாலியல் வன்கொடுமைக்கு அடுத்து. அந்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரியல, அதுக்கு வந்து ஒரு பெரிய அப்ரோரோ, பெரிய விஷயங்கள் இல்ல. ஆனா மற்ற விஷயங்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல வந்து உங்களுடைய குரல் வந்து ராகுல் காந்தி அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிச்சு, பிரியங்கா காந்திகள்ட்டேருந்து எல்லார்ட்டயுமே வந்து ஒரு நல்ல ஒரு குரல் வந்து இருக்கு. தமிழ்நாட்டிலயும் அந்த விஷயங்கள வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எதனால அப்படின்னு பார்க்குறீங்க? அனைவருக்கும் சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்கள். பெண்களுக்கு மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏனென்றால் நீங்கள் பெண்மையை போற்ற வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாயை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எப்படி பார்க்கின்றீர்களோ அதுபோல தான் வெளியில் இருக்கக்கூடிய பெண்களையும் பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக வேண்டுகோள் விடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் என்றாலே என்னவோ இந்த காலத்துல தான் அவங்கள வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக வந்து பெண்கள் என்றாலே போகப்பொருளாக தான் ஆதி காலத்துலேருந்தே பார்த்துட்ருக்காங்க. மண், பெண், பொருள் பேசிக்கலாக அதுக்காக தான் ராமாயணம் காலத்துலேருந்தே சண்டை நடந்திருக்கு. ஸோ பெண்கள் அப்படின்னாலே அவங்க என்னவோ அவங்க ஆண்களோட மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு அடக்கி ஆளக்கூடியவள் தான் பெண் அப்படின்னு இருக்கு. நம்ம எப்படி ஒரு மண் மேலே வந்து நம்மளுடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோமோ அதை மாதிரி ராஜாக்கள் காலத்திலிருந்து ஒரு போர் தொடுத்தார்கள் என்றால் பெண்களை கவர்ந்து செல்வது அப்படி தான் இருக்குது. கான்செப்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்மளோட சமூகத்தில் வந்து அது மாறவில்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த மருத்துவரை வந்து பாலியல் வன்கொடுமை செய்த போது இந்தியா முழுவதும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக போராட்டம் மேற்கொண்டும் நான் உட்பட திண்டுக்கல்ல அந்த தினத்தில் மெழுகுவத்தி ஏந்தி போராடினேன். வெஸ்ட் பெங்காலில் எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் தலைவி அங்கே இருக்கக்கூடிய ரசு சுபத்ரா அவர்களுடைய தலைமையில் அப்போ ரசு சுபத்ரான்னு இருந்தாங்க. பெரிய அளவுக்கு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். டெல்லியிலும் நடத்தினோம். ராகுல் காந்திஜி அவர்கள் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஃபெமினிஸ்டோ அதை விட ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட். பெண்கள் அப்படின்னால வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு முதல்ல குரல் கொடுக்கக்கூடியவர் ராகுல் காந்திஜி அவர்களாக தான் இருப்பார். எங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சர்க்குலர்ஸ் வந்துடும் அகில இந்தியா மகளிர் காங்கிரஸ் சார்பாக. அதனால் காங்கிரஸ் என்றைக்குமே வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. இந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஆகட்டும் இந்திரா காந்தி, இந்த நாட்டுடைய முதல் பெண் ஜனாதிபதி ஆகட்டும் பிரதிபா பாட்டீல், இந்த நாட்டுடைய முதல் பெண் லோக்சபா ஸ்பீக்கர் ஆகட்டும் நம்மளுடைய மீரா குமாரி அவர்கள், இந்த நாட்டினுடைய முதல் பெண் கவர்னர் அதுவும் இஸ்லாமிய கவர்னர் வந்து ஃபாத்திமா பிவி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுடைய பிரெயின் சைல்டு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டா கூட பஞ்சாயத்து ராஜில் பெண்களுக்கு 50% என்ற ஒரு பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியது காங்கிரஸ் தான். ஆனால் அது கரெக்டாக செயல்படுத்த முடியுதா அப்படின்னா இல்லை. இன்னும் வந்து நிறைய பெண்கள் வந்து ரப்பர் ஸ்டாம்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. மதர் ஆஃப் இன்னாருடைய மதர், இல்லை ஒய்ஃப் ஆஃப் இன்னாருடைய மனைவி, இல்லை சிஸ்டர் ஆஃப் இன்னாருடைய தங்கையோ இல்லை அக்காவோ அவர்கள் தான் அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாவோ இல்லை வார்டு தலைவர்களாவோ வர முடியுது. அப்படி வரும்போது மறுபடியும் அங்கே ஒரு ஆணாதிக்கம் தான். நான் என்ன கேட்குறேன்னா எங்கள் கட்சி உட்பட நான் கேட்பது என்ன அப்படின்னா, அப்போ நீங்கள் மைட் ஆஸ் வெல் அவருக்கே சீட்டு கொடுத்துட்ருக்கலாமே. அங்கே உழைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் வந்து அங்கே சீட்டு கொடுத்துருக்கணும்ல. உழைக்கக்கூடிய பெண் அங்கே இருந்தால் கூட அந்த ஆணாதிக்க சமூகம் ராஜீவ்காந்திஜி அவர்களோட தாட் ப்ராசஸ் எங்களோட கட்சின்னு இல்லை, பொதுவாகவே எல்லா கட்சியிலையுமே நான் சொல்கிறேன், அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து ஒரு 50% உமன் செக்டார் வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு எழுச்சியாக வரும். இப்போ பெண்கள் அப்படின்னாலே நான் பெண் அப்படிங்கிறதுக்காக பெருமையாக சொல்லிக்கல, நமக்கு வந்து மல்டிபிள் டாஸ்கிங் குவாலிட்டி அதிகம். வீட்டையும் பார்ப்போம், ஃபேமிலியும் பார்ப்போம், இந்த சைடு சமைச்சிட்ருப்போம், இந்த சைடு குழந்தைய மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம், இந்த சைடு லேப்டாப்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ மல்டிபிள் டாஸ்கிங் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பேசிக்கலாகவே உமனுக்கு வந்து அது இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு மந்த்லி டைம்ஸ்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கூட வி ஆர் ஏபிள் டு மேனேஜ். அப்படி இருக்கும்போது ஒரு அடிமட்டத்தில் வந்து பெண்கள் பஞ்சாயத்து ராஜில் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு நாடு எழுச்சியாக இருக்கும். இதோட அடுத்த கட்டம் தான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் பெண்களுக்கு 33% என்றது. சோனியா காந்திஜியோட பிரெயின் சைல்டு அது. அப்போவே நாங்கள் பாஸ் பண்ண ட்ரை பண்ண முடியல. இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க பாஜக, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சப்போஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் 5 பேருமே இன்றைக்கி வந்து சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ இருந்திருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 6000
பதவிகள் சட்டமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் இருக்கும்போது 33% அப்படின்னா 33% உமன் அப்படின்னா 2000 உமன் எங்கே இருக்காங்க?